சக்கரவள்ளிக்கிழங்குல ஸ்வீட் போண்டா செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரவள்ளிக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக போட்டுக்கிறேன். இப்போ சக்கரவள்ளிக்கிழங்க நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு கப்பு மைதா மாவு போடுறேன். முக்கால் கப்பு சுகர் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் சர்க்கரை. 1/4 ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அரை கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிக்கிறேன். கிழங்க நைஸாக அரைச்சி போட்டதுனாலையும் சர்க்கரை போட்டதுனாலையும் தண்ணி ஊற்றல நான். இதே இப்படி ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாயிருச்சு. பாருங்க, தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவை இது மாதிரி உருண்டை உருண்டையாக போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.